தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்தே நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். எந்தன் வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். அந்த வழியில் நான் சென்று வாழ்வின் நிறை காண் உன் பீடம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வின் நிறை காண் உன் பீடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிக்க சோரங்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற சந்தர்ப்பத்துக்காக நன்றி கூறுவோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய அருள் எங்களோடு இருந்து எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் நெறிப்படுத்த இறைவனுடைய அருளுக்காக வேண்டுவோம். இன்றைய தினத்திலே புனித கன்னிமரியாவினுடைய தூய்மை மிகு பெயர் என்ற பெயராலே இன்றைய பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அந்த கன்னிமரியாவை நாங்கள் பல்வேறு சிறப்பான பெயர்களாலே அழைக்கின்றோம். அதில் ஒன்று இந்த கன்னிமரியாவுடைய பெயர் தூய்மையானது என்பது. இன்றைய பலியானது பிறந்த நாள் நன்றி பலியாகவும், நன்றி பலியாகவும், வேண்டுதல் பலியாகவும், இறந்தோர்க்கான ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்றைய தினத்திலே இன்பகுமார், ரொசினா, தனு தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூர்ந்து இந்த நன்றி பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இவர்களுக்கு வளமான எதிர்காலத்தை வழங்கவும் இவர்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். நன்றி பலியாக நற்கருணையின் ஆதருக்கு ஒரு அடியார் நன்றி பலியாகவும், மிஜிங்டன், நிஷாந்தினி தங்களுடைய திருமண நாளை நினைவு கூர்ந்து நன்றி பலியையும், தர்ஷன் குடும்பம் நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி கூறியும், நோயல், ஜென்சி தங்கள் திருமண நாளை நினைவு கூர்ந்து இந்த நன்றி பலியையும், நவநீதன், விஜிதா தங்கள் திருமண நாளை நினைவு கூர்ந்து இந்த நன்றி பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த குடும்பங்களையும் இந்த நன்றி பலியை ஒப்புக் கொடுக்கின்ற அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இவர்களுடைய நன்றியை ஏற்கவும் இவர்களுக்காக வேண்டுவோம். வேண்டுதல் பலியாக விசா கிடைக்க வேண்டுமென்று நற்கருணை ஆண்டவருக்கு ஒரு வேண்டுதலை செய்கின்றார் ஒரு அடியார். தொழிலை ஆசீர்வதிக்க வேண்டும் என நற்கருணை ஆண்டவரிடம் வேண்டுதல். ஹில்மன் வெளிநாடு பயணம் சரிவர வேண்டுமென்று வேண்டுதல் பலியை ஒப்புக் கொடுக்கின்றார். இவருடைய வேண்டுதலுக்காக நாங்களும் இவர்களுக்காக ஆண்டவரிடம் வேண்டுவோம். ஆன்ம இளைப்பாற்றி பலியாக தவரட்னம் ஃபிலோமினா 31ஆம் நாள் நினைவு அஞ்சலி திருப்பலி. சின்னப்பூர் ராஜேஸ்வரன் நிர்மன், கிரகரி நைனஸ், செல்வராஜா திரேசம்மாள், அந்தோனி பிள்ளை கயசிந்த் லூர்தம்மா, அந்தோனி பிள்ளை விக்டோரியா, அலெக்சாண்டர் ரெபேக்கா, ஆண்டனி எபிலியூஸ், மெக்டலின், ஞானப்பிரகாசம் மரியமுத்து, குலேந்திரன் ஜெயராணி, டெலஸ்போர் பட்ரீஷியா, சேவியர் பெசில், ஜான் அல்ஃப்ரெட் லூர்தராணி, அல்ஃப்ரெட் கீபன், கருணா மெட்டிலீஷியா, ராசமணி மித்திரன், முடியப்பு பிலிப்னேஸ், அல்ஃபோன்ஸ் ஜூலியட், சந்தியா பிள்ளை மோகன், ஜான் செலஸ்டீனா ஜூட் கேமரான், பிரான்சிஸ் ஸ்டானிஸ்லாஸ் பட்டு,
பிரேமன் சாந்தி. இவர்கள் அனைவருடைய ஆன்மலை பாட்டிக்காக வேண்டுவோம். இறைவன் இவர்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களை மன்னிக்கவும், இவர்களுக்கு நித்திய சமாதானத்தை அளிக்கவும் இவர்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். பலியிலே நாங்கள் தகுதியான முறையிலே பங்கு கொள்ள எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை ஏற்று அவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுது கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய பெயரை கொண்டாடி மகளும் நாங்கள் அனைவரும் உம்மை வேண்டுகின்றோம். அந்த அன்னை உமது இரக்கத்தின் கொடைகளை அனைவருக்கும் பெற்றுத் தருவாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், ஆயினும் அவர் எனக்கு இறங்கினார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 2, 12 தொடக்கம் 14 முடிய. விசுவாச அடிப்படையில் என் உண்மையான பிள்ளை தீமோத்தேயுவுக்கு நம் மீட்பராம் கடவுளும் நம்மை எதிர்நோக்குடன் வாழச் செய்யும் கிறிஸ்து இயேசுவும் இட்ட கட்டளையின்படி கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதரான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாக. எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா என்னையும் காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்குரிய அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது.
ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 39 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவாரல்ல. சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தன் குருவைப் போல் இருப்பார். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? ஒளிவடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாக கண் தெரியும். இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிக்க சகோதரங்களே, இப்பொழுது நாங்கள் படித்த இந்த நற்செய்தி பகுதி புனித லூக்காவினுடைய சமதள பேறுகள் என்ற பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், புனித மத்தேயு மலைப்பொழிவை கொடுக்கும் பொழுது புனித லூக்கா அதே கருத்துக்களை சமதள பொழிவு என்ற பகுதியிலே கொடுக்கின்றார். இந்த பகுதியானது முக்கியமாக பரிசேயர் மறைநூல் அறிஞர்களுக்கு ஆண்டவர் அவர்களை விழித்து கூறிய பகுதி. ஒரு வழிகாட்டி எப்படி இருக்க வேண்டும், அதற்கு ஆண்டவர் தாம் ஒரு குரு, தம்மைப் போலவே வழிகாட்டிகள் இருக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக அங்கே எடுத்து கூறுகின்றார். அவருடைய கூற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம், பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற இன்னொருவருக்கு வழிகாட்ட முடியுமா? பழைய மொழிபெயர்ப்பிலே அது ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா என்று இருந்தது. ஆனால் இங்கே பார்வையற்ற ஒருவர். ஏன் இந்த மாற்றம் என்றால், இந்த பார்வையற்றவர் என்பது ஒரு மனித நேயத்தை மதிக்கின்ற ஒரு செயல். ஒருவரை குருடன் என்று கூறும் பொழுது அவருடைய மனம் புண்படும். பார்வையற்றவர் என்று சொல்லும் பொழுது ஒரு பண்பாக அதை சொல்வதாக இருக்கின்றது. ஆகவே அந்த புதிய மொழிபெயர்ப்பில் இந்த பதம் பயன்படுத்தப்படுகின்றது. கிறிஸ்து அங்கே கூறுகின்றார், ஒரு பார்வையற்றவர் இன்னொரு பார்வையற்றவருக்கு வழிகாட்ட முடியாது. அதாவது பரிசேயர்
மறைநூல் அறிஞர்கள் மக்களுக்கு வழிகாட்டிகள், இறைவார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கின்றவர்கள். அவர்கள் தங்களுடைய விளக்கத்திலே தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதை வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் ஒரு குருவாக இருக்க முடியும் என்று கூறியவர் குரு சீடனுக்கிடையே காணப்பட வேண்டிய உறவை குறிப்பிடுகின்றார். நாங்கள் எல்லோரும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆண்டவருடைய சீடர்கள். எங்களுக்கு ஒரே ஒரு குரு தான் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எங்கள் குரு. ஆகவே அந்த குருவை நாங்கள் பின்பற்ற வேண்டுமென்றால் அவருடைய பாதத்தண்டை அமர்ந்து அவர் சொல்வதை கேட்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை நற்கருணையாக இங்கே 24 மணித்தியாலம் எழுந்தேற்றம் செய்திருக்கின்றோம். அந்த நற்கருணைக்கு முன்பு நாங்கள் அமர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து அவர் கூறுகின்ற வார்த்தைகளை நாங்கள் செவிமடுத்து அதன்படி வாழ முற்படுவதுதான் எங்களிடத்திலே குரு சீடனுடைய உறவாக இருக்கும். இறைவார்த்தையை சிந்திக்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர எங்களுக்கு சிறந்த குரு வேறு எவரும் இல்லை. அவர்தான் எங்கள் குரு. அவருடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு வாழ்வளிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் ஆழமான நம்பிக்கை கொண்டு அவரை எங்கள் குருவாக ஏற்று அவரை பற்றிய சிந்தனை, இறை வார்த்தை கூறுகின்ற வழி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அங்கே பார்க்கின்றோம், ஆண்டவர் கூறுகின்றார் முக்கியமான ஒரு படிப்பினை. பொதுவாக எங்கள் எல்லோரிலேயும் காணப்படுகின்ற குறை, நாங்கள் எங்களுடைய குறையை பெரிதுபடுத்துவதில்லை. மாறாக ஏனையவர்களிடம் காணப்படுகின்ற குறைகளை பெரிதுபடுத்துகின்றோம். ஏனையவர்களுடைய குறைகளைப் போல நாங்கள் எங்கள் குறைகளை பார்ப்போமா இருந்தால் இந்த உலகம் தானாக திறந்து. ஆகவே அந்த உண்மையை நாங்கள் ஏற்று பிறருடைய குறைகளை நாங்கள் சுட்டி காட்டுவதற்கு முதல் எங்கள் குறைகளை நாங்களே அறிந்து எங்கள் பலவீனங்களை உணர்ந்து நாங்கள் திருந்த வேண்டிய விடயங்களை நாங்களாகவே திருந்தி கொள்வதுதான் உண்மையான கிறிஸ்துவனுடைய சீடர்களாக வாழ்வதனுடைய அடையாளம். இதை எங்கள் வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க முற்படுவோம். இந்த சிந்தனைகளோடு எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளை எடுத்து கூறி அவற்றுக்காக வேண்டுவோம். வாழ்வும் வழியுமான இறைவா, உம் வார்த்தையை வாழ்வாக்கிய உம் திரு அவையின் இறை ஊழியர்களுக்கு இறை மக்களை நேரிய பாதையில் வழிநடத்தி செல்ல தேவையான இறையொருளை பொழிந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்துவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் போதனைகளை மற்றவர்களுக்கு வாழ்வாக்குகின்ற போது அவர்கள் வாழ்வு நெற்செய்தியாக மாறுகின்றது. எனவே எம் வாழ்வில் உள்ள குறைகளை இறை வார்த்தையின் ஒளியில் இனங்கண்டு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கும் பறைசாற்றிட வரமெல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னில் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வர் என மொழிந்த தேவனே, இன்றைய நாளிலே இறப்பின் 31ஆம் நாளிலே நாம் நினைவு கூர்ந்து சபிக்கும் அன்னை தவரட்னம் பிலோமினா எனும் உம் அடியாரின் ஆன்மாவை நிறைவாக ஆசீர்வதியும். அவர் வழியாக நீர் எமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றோம். மனித பலவீனத்தால் அவர் செய்த குற்றங்களை மன்னித்து அவரது விசுவாச வாழ்வின் பரிசாக நிலை வாழ்வை அவருக்கு அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதானது என கூறிய எம் தேவனே, எம் அன்னையின் இறப்பின் பிரிவினால் துயருற்று வருந்தும் பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், பூட்டப்பிள்ளைகள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் நீரே ஆறுதல் அளித்து அன்னையாய் அரவணைத்து தந்தையாய் தேற்றி பாதுகாத்து வழிபடுத்தி அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக வேண்டுவோம். எல்லா வல்லமை நிறைந்த பரிசுத்த பரம தந்தையே, ஆழமான நம்பிக்கையோடு உடைய சன்னிதானத்திலே நாங்கள் எடுத்து கூறுகின்ற இந்த மன்றாட்டுகளுக்கு தயவாக செவிசாய்த்திரளும். இன்றைய தினத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்றவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு வளமான எதிர்காலத்தை அளித்திரளும். இன்று தங்களுடைய திருமண நாள் நினைவு கூர்ந்து இந்த நன்றி பெரிய ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்திரளும். யார் யாரெல்லாம் இந்த நன்றி பெரிய ஒப்பு கொடுக்கின்றார்களோ அவர்களுடைய நன்றியை ஏற்று தொடர்ந்தும் உடைய ஆசீரும் அருளும் அந்த குடும்பங்களுக்கு நிறைவாக கிடைப்பதாக. வேண்டுதல் பரிவப்பு கொடுக்கின்ற அடியவர்களுடைய வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். யாரையெல்லாம் நினைந்து இந்த இரங்கல் பலியை ஒப்பு கொடுக்கின்றோமோ அவர்களுக்கு உம்முடைய நித்திய சமாதானத்தை அளித்திரளும். அவருடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களை மன்னித்திரளும். அவர்கள் இவ்வுலகில் வாழும்போது வேண்டி நின்ற நித்திய சமாதானம் அவர்களுக்கு என்றும் கிடைப்பதாக. அவருடைய ஆன்மா உம்முடைய புனிதர்களுடைய கூட்டத்திலே இடம்பெற கட்டளையிடுவீராக. இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இருந்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன், அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் முந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், புலரும் பொழுதின் நுக்கங்கள், புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள், தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன், அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் முந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், மனிதம் வளர மனுவானாய், மாற்றம் காணும் வழியானாய், ஏழை வாழும் வீதியிலே இறங்கி நடந்து அணைத்து கொண்டாய். உன் வழி நானும் வாழ்ந்திடவே உள்ளத்தில் ஆசை நிதம் சுமந்தேன். உன் வழி நானும் வாழ்ந்திடவே உள்ளத்தில் ஆசை நிதம் சுமந்தேன். மனித மண்ணில் உயிர்த்தளவே மடியும் விதையாய் என்னை தருவேன். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன், அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் முந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன்,
சொந்தம் என்று ஏதுமில்லை, சுமைகள் பகிர தோள்களில்லை, கிடைத்த சொந்தம் பிரிந்திங்கு கிளைகள் மாறி பறந்ததுவே. நிம்மதி ஒன்றே தேடினேன், உன்முகம் காண ஏங்கினேன். நிம்மதி ஒன்றே தேடினேன், உன்முகம் காண ஏங்கினேன். தேற்றும் சொந்தம் நீயானாய், தெய்வ உறவில் சுகமானேன். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், புலரும் பொழுதின் ஏக்கங்கள், புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் மாணிகள். இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் மாணிகள். தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதரரே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உயர்த்திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றும் கன்னியான புனித மரியாவின் பெருந்துரையால் எங்கள் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகும்படி உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய பெயரை வணங்கும் நாங்கள் உமது மாண்புக்குரியவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்களுமை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், சிறப்பாக புனித கன்மரியாவினை கூறுமென்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் மது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாடின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் அணிகள் வழிபடுகின்றன, திருமுன்ன காலத்துக்கு மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் எஸ்பி ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுகின்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் ஜோசப் வாசுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உன்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தினின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திரள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்திருந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒருபோது முனை பிரியா நிலையான உறவொன் வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் முன்னா நான் சொல்ல வேண்டும். ஒருபோது முனை பிரியா நிலையான உறவொன் வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் முன்னாம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோது முனை பிரியா நிலையான் உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தால் முன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய்.
உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகள் ஒன்று கண்டேன். தாயுறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோன் நான் வாழுவேன். ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன் வேண்டும். என்னுடல் கூட இருந்தால் முன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன். நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன். நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம் என்னை நீராளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம் என்னை நீராளும் தெய்வம். என் இயேசு நீயே என் உள்ளம் நின்றாய். நிதமென் பாதை முன்னே நீதானே சென்றாய். உன்னோடு நான் வாழுவேன். ஒரு போதும் உனை பிரியா நிலையான் உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகள் ஒன்று கண்டேன். தாயுறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோ நான் வாழுவேன். ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன் வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னா நான் சொல்ல வேண்டும். ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன் வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒரு போதும் உனை பிரியா நிலையான் உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் முன்னா நான் சொல்ல வேண்டும். ஜூபிலி ஆண்டுக்கான சபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை
எம்மில் மீண்டெழச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு மதுமாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தல்லும் நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூப்ளியின் அருள் புன்னக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறை அன்னையாகிய மரியாவின் பெருந்துரையால் உமது ஆசியின் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. அதனால் மரியாவின் பெயரை வணங்கி கொண்டாடும் நாங்கள் அவருடைய உதவியை எல்லா தேவைகளிலும் கண்டடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் நிறைவா. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதுமே நிறைவா. மொழியினை தாண்டி மனமுறவாட, மொழியினை தாண்டி மனமுறவாட மகிழ்வினில் மிதப்பதும் நிறைவா. நிறைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம்.
பொலிமேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.